ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு சோல்ஃபுல் த்ரெட்ஸ். நான் நிஷா. லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஸ்டாண்ட் எப்படி அசெம்பிள் பண்ணணும், ஆரி ஃப்ரேமில் கிளாத் எப்படி டேமேஜ் இல்லாமல் ஃபிட் பண்ணணும், ஃபர்மாக எப்படி ஃபிட் பண்ணணுன்றதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதெல்லாம் ஷார்ட் வீடியோஸாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கைண்ட்லி செக் இட் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரி எம்ப்ராய்டரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மற்ற எல்லா ஸ்டிச்சஸுக்கும் பேசிஸாக அமையக்கூடிய செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சுங்க. ஆரி எம்ப்ராய்டரியில் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டியூலிப் பிராண்டில் நீடில் நம்பர் 13. அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் நம்ம சிங்கிள் ஸ்ட்ராண்டாக யூஸ் பண்ண மாட்டோம், டபுள் ஸ்ட்ராண்டாக தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நம்ம டபுள் ஸ்ட்ராண்டாக தான் எடுக்கணும் சில்க் த்ரெட்டை. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி த்ரெட்டு ஒரே ஒரு ஸ்பூல் தான் இருக்கும். இந்த ஸ்பூலில் இருந்து நம்ம டபுள் ஸ்ட்ராண்டாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஏதாச்சும் எம்டி பென்சிலோ பென்னோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கலர் த்ரெட்டை லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு டபுள் ஸ்ட்ராண்ட் த்ரெட்டு கிடச்சிருச்சு. இப்போ இதில் நீங்கள் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டிச்சை. இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஆரி எம்ப்ராய்டரியில் நீடில் நம்ம மேலே ஹோல்ட் பண்ணுவோம். த்ரெட்டு இந்த ஃப்ரேமுக்கு அடியில் நம்ம அடியிலேருந்து எடுப்போம் த்ரெட்டு. ஸோ இந்த த்ரெட்டு ரோல் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே போட்டு வச்சுட்டு ஸ்டாண்டுக்கு அடியில் வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த சில்க் த்ரெட்டை நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற தம் ஃபிங்கரும் இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுக்கு நடுவில் இது எப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேலே ஒரு ரோல் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம தம்புக்கும் இந்த மிடில் ஃபிங்கருக்கு நடுவில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும். இந்த நீடிலும் இந்த த்ரெட்டும் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு தரேன். இப்போ இந்த நீடிலோட டிப் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த த்ரெட்டை போய் இப்படி ஹூக் பண்ணும். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் நான் த்ரெட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அது இந்த ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுருக்கேன். இந்த நீடில் ஹோல்ட் பண்ணியிருக்க ரைட் ஹேண்ட் ஃப்ரேமுக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம இந்த நீடில் 90 டிகிரிஸில் தான் ஹோல்ட் பண்ணணும். பிகினர்ஸ் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி 45 டிகிரிஸில் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இந்த மாதிரியெல்லாம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் போட வராது. எப்போவுமே நீடில் 90 டிகிரிஸ் ஸ்ட்ரெயிட்டாக தான் ஹோல்ட் பண்ணணும் நம்ம நீடில். இப்போ ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இன்னும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பஞ்ச் கொடுக்குறேன். கீழே நீடில் இருக்கும். அந்த நீடிலில் த்ரெட்டை ஹூக் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும், அந்த நீடில் த்ரெட்டு ஹூக் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. த்ரெட்டு நீடில் பட்டவங்க மேலே இப்படி இழுங்க. மேலே இழுத்துட்டு லூஸ் விட்டுட்டு ஃபுல்லாக இழுத்துருங்க. ஃபுல்லாக இழுத்துருங்க. அப்போ அந்த நாட் இந்த கிளாத்தில் இப்போ ஃபிட் ஆகிருக்கும். நம்ம போட்டோம்ல நாட், அது இந்த கிளாத்தோட அடியில் இப்போ ஃபிட் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லூப் எப்படி எடுக்கணும்னா, இப்போ ஒரு பஞ்ச் கொடுக்குறேன். பஞ்ச் கொடுத்துட்டு
கீழே நீடில் இருக்குல்ல, அதில் த்ரெட்டை வந்து கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ உங்களுக்கு எந்த டைரக்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த நீடில் மேலே எடுக்கணும். மேலே எடுத்துட்டா இப்போது கிளாத்தும் த்ரெட்டும் ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகி நிற்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன லெஃப்ட் அண்ட் ரைட் மோஷன் கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும், ஒரு லூப் ஃபார்ம் ஆகிடும். நீடில் வந்து ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே நம்ம புல் பண்ணிட்டு ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் சின்ன மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து லூப். இதுதான் ஒரு செயின் ஸ்டிச். இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லிகிட்டே பண்ணலாம். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே லெஃப்ட் அண்ட் ரைட் மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் செயின் ஸ்டிச். ஸ்லோவாக பண்ணுறேன். இதுதான் செயின் ஸ்டிச். இப்போ இந்த செயின் ஸ்டிச்சை வந்து எண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எண்டு நாட் போடுவோம். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் ஆரி எண்ட் நாட். இதோட டீட்டெயில் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இப்போ செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம சின்ன சின்ன செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன செயினாக தான் நம்ம போடுவோம், ரொம்ப பெருசாக போட மாட்டோம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு லாங்காக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி. இப்போ பிகினர்ஸ் என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுவீங்கன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, நீடில் வந்து 90 டிகிரிஸில் ஹோல்ட் பண்ணாமல் இந்த மாதிரி 45 டிகிரிஸில் இப்படி ஸ்லாண்டிங்காக ஹோல்ட் பண்ணிடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு ஸ்டிச்சஸ் சரியாக வராது. இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே கீழே பஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம த்ரெட்டை ரொம்ப டைட்டாக நம்ம இறுக்கி பிடிக்கிறதுனால த்ரெட்டு கட் ஆகும். மெயினாக பிகினர்ஸ்க்கு வந்து வரக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து த்ரெட்டு கட் ஆகுறது. அது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்க த்ரெட்டை எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் வரும். இன்னொரு மிஸ்டேக் வந்து பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நீடில் ரொம்ப டைட்டாக ஹோல்டு பண்ணிடுவீங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை ரொட்டேட் பண்ணாமல் நீங்கள் எடுத்துருவீங்க மேலே. அப்போ உங்களுக்கு இந்த நீடிலில் வந்து அந்த த்ரெட்டு மாட்டாது. அப்போ உங்களுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த நீடிலில் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணாதீங்க. எழுதும்போது பென்னை எவ்வளோக்கு ஹோல்ட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா போதும். ரிலாக்ஸாக பஞ்ச் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்து எடுத்திங்கன்னா மேலே வந்துடும். பிகினர்ஸ் பண்ணுற 3 மிஸ்டேக் இது தான். நீடில் வந்து 90 டிகிரிஸில் ஹோல்ட் பண்ணாதது, த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறது, நீடில் ரொம்ப டைட்டாக பிடிக்கிறது. இந்த 3 மிஸ்டேக்கையும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆரி செயின் ஸ்டிச்சை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சுலபமாக நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் சொல்லிகிட்டே பண்ணணும். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே நீடில் எடுக்கும்போது ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு லுக் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் செயின் ஸ்டிச்சை பர்ஃபெக்டாக போட முடியும். ஹோப் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.